அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. இந்த செய்தியை கேட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க சந்தோஷப்படுவாங்களா, இல்லை சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுப்பாங்களா, இல்லை சவுக்கு சங்கர் படுற வேதனையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலைங்க. என்ன செய்தி அப்படின்னா, சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னை கைது செய்ய சென்னை காவல்துறை வீட்டிற்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லி. அதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தா ஒரு 20-30 போலீஸு ப்ளஸ் அந்த சவுக்கு சங்கர் வீட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க சவுக்கு சங்கரை கைது பண்ண. ஆனால் சவுக்கு சங்கர் கைது ஆகிறதுக்கு அந்த கதவை திறக்காம உள்ள உட்காந்துருக்காப்ல. உள்ள உட்காந்துட்டு என்ன பண்றாப்லன்னா, இந்த விஷயத்தை மக்களுக்கு நான் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மாலதி தனியாக ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி போலீஸ் எங்களை கைது பண்ண வர்றாங்கன்னு சொல்லி ஒரு வேலையை சவுக்கு சங்கர் பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியுது. இதில் சவுக்கு சங்கர் எதனால கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அதில் என்ன கொடுமைன்னா, மாலதி இருக்காங்க, நானும் மாலதி மற்றும் மொத்த டீமும் கைது செய்யப்பட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இவர் மட்டும் கைது பண்ணலையா, மாலதி இருக்காங்கல்ல, மாலதியும் பாவம், அவங்க ஒரு அப்ராணி, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள போய் அதோட அந்த குட்டி குஞ்சா வர இருப்பான் பாருங்க, சின்ன சவுக்கு சங்கர். சீமா 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, அவர் சும்மா பேசிக்கிட்டா காசு சொல்லி பேசிட்டு தான் இருப்பார்னு சொல்லி அப்படி பேசுவான் பார்த்தீங்களா, அந்த பொடியை, அந்த அந்த சின்ன புரோக்கர், அவனும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்த்தோன்னா தான் நான் அந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன காரணம், எதனால் கைதுன்னு சொல்லி புரோக்கர் சங்கரே சொல்லியிருக்கார். ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படம், அந்த படம் தயாரித்த ப்ரொடியூசரு புருஷோத்தமன் அவர் பேர். அவருக்கும் சவுக்கு சங்கருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. அவர் 6வது மாதம் வாக்கில் சவுக்கு சங்கருடைய, அதான் இந்த மாதம் இந்த வருஷம் ஜூன் மாதம் சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. ஆஃபீஸ்க்கு அவர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி என்னை பற்றி நீங்கள் தவறாக பேசியிருக்கீங்க, அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் சொன்னதாகவும், அதுக்கு சவுக்கு சங்கர் வீடியோலாம் டெலீட் பண்ண முடியாது, அப்படி டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10K கொடுத்துரு, 10L கொடுத்துரு, எப்படிங்க 10 லேக் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாகவும், அதுக்கு அவர் அப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் சொன்னதாகவும், தர முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஆட்கள், அதாவது மாலதி, அந்த குட்டி குஞ்சா, இன்னும் நிறைய பேர்லாம் சேர்ந்து அந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற ப்ரொடியூசரை அடிச்சுட்டு அவர் கையில் அப்போதைக்கு வச்சுருந்த 2 லேக்ஸையும் திருடிட்டாங்க அப்படிங்கிறதா வழக்கு. அந்த வழக்கை தான் கொடுத்துருக்காங்க. அதான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் இந்த வழக்கு கொடுத்துருக்காங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி சம்மன் அனுப்பிச்சாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கும் அந்த புருஷோத்தமனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, புருஷோத்தமன் எங்கள் ஆஃபீஸுக்கு வரவே கிடையாது, மாலதி அந்த புருஷோத்தமன் அடிக்க கிடையாது, குட்டி குஞ்சான்னு அடிக்க கிடையாது, யாருமே அடிக்க கிடையாது, இது ஒரு பொய் வழக்கு. எப்படிங்க, இது ஒரு பொய் வழக்குன்னு புரோக்கர் சங்கம் சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்லேருந்து இந்த வழக்குக்காக கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அப்படியே நம்ம என்னடா நடக்குதுன்னு பார்க்கக்குள்ள, அடுத்து மாலதி ஒரு வீடியோ போட்டாங்க. மாலதிஸ் அப்பீரல் டு வியூவர்ஸ். மாலதி அப்பீரல் ஆகிறாங்களாம். மாலதி அப்பீரல்னா என்ன, கோர்ட்டில் அப்பியர்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இந்த விஷயத்தை பற்றி மாலதி மக்கள்கிட்ட, நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்குது, போலீஸ் உங்களை எப்படி அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்காக அப்படி நேரடியாகவே அப்பீரர்கள் மக்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் மாலதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மக்களுக்காகவே ஜேர்னலிசம் பண்ணுறோம், மக்கள் 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 மக்கள்னே சொல்கிறாங்க. எந்த மக்களுக்காக இவங்க பேசுனாங்க, எல்லாத்தையுமே கேவலமாக பேசுகிறது, எந்த ஒரு மரியாதை மதிப்புமே இல்லை. உட்காந்துக்கிட்டு 3 முனை போட்டிங்கிறது, 4 முனை போட்டினா சீமானு பயிற்சி அப்படிங்கிறது, இதுதான் மக்களுக்காக அவங்க பேசுனாங்களா? மரத்துக்காக சீமானு பேசினா, ஆடு மாடுகளுக்காக பேசினா நக்கல் பண்ணுறது, இப்படிலாம் பேசிட்டு மாலதி சொல்லுது, அது நாங்கள் மக்களுக்காக பேசியிருக்கோங்க, இவங்க எங்களை கைது பண்ண வர்றாங்க போலீஸ்காரங்க, எங்கள் மேலே ஆல்ரெடி 20 வழக்கு இருக்குது, இப்போ நாங்கள் கைது பண்ணாங்கன்னா 6 மாதம் சிறை உறுதி அப்படின்னு மாலதியே சொல்லுது. எப்படி மாலதியே சொல்லுது 6 மாதம் சிறை உறுதி. அதனால தான் சனி ஞாயிறு வந்திருக்காங்க, சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு கரெக்டாக வந்திருக்காங்க, கைது பண்ணி போட்டால் எங்களை பயில் வாங்க விடாமல் எல்லாம் முடக்கி கரெக்டாக செட் பண்ணி கொண்டு போய் சனி ஞாயிறு வச்சு கைது பண்ணி 2 நாள் சிறையில் வச்சு எங்களை இது பண்ணி விட்டு திங்கக்கிழமை தான் கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலதி அவங்க ரொம்ப ஃபீலிங் பண்ணி 1 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாங்க. 1 நிமிஷம் 12 செகண்ட் வீடியோ போட்டு அவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி நாட்டு மக்கள்கிட்ட அவங்களே நேரடியாக தோன்றி அப்பீரியல் ஆகி அவங்க பல உண்மைகளை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒன்றும் சொல்ல, சும்மா இந்த மாதிரி நான் அவங்களுக்காக போராடுறேன், நான் ஜேர்னலிசம் படித்தேன். எந்த ஜேர்னலிசம் படித்து எந்த மக்களுக்காக அவங்க போராடினாங்க? எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் பேசுனது பூராமே அந்த காவல்துறை அதிகாரி இதை பண்ணார், இந்த காவல்துறை அதிகாரி இதை பண்ணார், ஒரு காவல்துறை அதிகாரியை குறிப்பிட்டு, அது முக்கியமான ஒரு போலீஸை குறிப்பிட்டு ஐஸ்கிரீம் அதிகாரி அப்படிங்கிறது, இதுதான் அந்த மக்களுக்காக பேசுனா என்ன, ஆடு மாடுகளுக்காக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அதை கிண்டல் பண்ணுறது. அப்போ அதை நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதாண்டா மக்கள்கிட்ட பேசுகிறது. இந்த ஆடு மாட்டில் தான் பொருளாதாரம் இருக்குது. இதை வச்சு தான் பல நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அந்த
மாட்டுடைய பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா தான் நம்பர் 2 இடத்துல இருக்குது. இங்கே வந்தால் என்ன பண்ணுவான், நம்மளை வந்து போட்டு அடிப்பானுங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுவானுங்க. ஆட்டுக்கறி 1 கிலோ ரூ. 1000. அதில் அவ்வளோ தூரம் பொருளாதாரம் இருக்குது. அப்போது இதெல்லாம் நம்ம சொல்லக்குள்ள நம்மளாம் கிண்டல் பண்ணிட்டு நாட்டு மக்களுக்காக இவர் என்னத்தை பேசினார். விஜய் வந்து விஜய் கூட 41 பேர் இறந்தது காரணம் அரசுன்னு சொன்னார். அது ஒன்று பேசினார். வேற என்ன, வேற மக்களுக்காக சவுக்கு சங்கர் எதுவுமே பேசின மாதிரி தெரியல. ஜேர்னலிசம் அப்படிங்கிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர்னு யாருன்னா பணத்தை வாங்கிட்டு பணத்துக்காக பேசக்கூடிய ஒரு நபருங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் காசு கொடுக்குறாங்களா, விஜய் கட்சியிலேருந்து சீமான் அவர்களை திட்டுங்கன்னு காசு கொடுக்குறாங்களா, உடனே ஜெய்சபாண்டியனை கூட்டு வந்துச்சுக்கிட்டு சீமான்னா என்ன வேணால் பேசு, கண்டபடி பேசு, அவர் வந்து அப்படி, அவர் வந்து இப்படி, அதை நம்ம மட்டம் தட்டி பேசு அப்படிங்கன்னு பேச வைக்கிறது. அப்புறம் எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு இந்த பக்கம் இருக்கவங்கள பூரா வந்து திட்டுறது. அப்புறம் இந்த பக்கம் காசு கொடுத்தாங்கன்னா எடப்பாடியே திட்டுறது. அவ்வளோதானே. மற்றபடி சவுக்கு சங்கர் எதுவுமே பெருசாக மக்களுக்கு அப்புறம் எதுவும் இல்லை. சரி, எனி ஆஃப் தி டே இந்த செனாரியோவில் என்ன நடக்குது, இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் இப்போ கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கிட்ட சம்மன், அந்த சம்மன் வந்து இருந்தால் தான் நான் வந்து கொடுங்க, சம்மன் கொடுங்க, அப்போ தான் நான் வந்து கைதாவேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. கதை பூட்டிக்கிட்டார். நான் வந்து கதவை திறக்க போகிறது இல்லைங்க, நீங்கள் வந்து என்ன வெளியே நின்று என்ன வேணால் கத்திக்கிங்க, என்னுடைய வழக்கறிஞர் ஒருவர், அவர்கிட்ட சம்மன் கொடுங்க, சம்மன் கொடுத்து என் வழக்கறிஞர் வந்து ஓகே நீ கைதாகப்பா அப்படின்னா தான் நான் வந்து கைதாவேன்னு வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துட்டாரு. போலீஸ்காரங்க வந்துட்டு வெளியே அந்த பேசுகிறாங்க வழக்கறிஞர்கிட்ட. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்மன் கொடுங்க அப்படிங்கும்போது, சம்மன் அப்போ கொடுக்க முடியாது, நான் கைது பண்ணிக்கிறேன், கைது பண்ணிட்டு எதுக்காக கைது, என்ன கைது அப்படிங்கிற சம்மன் நான் கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இதுதான் இப்போது பேசு பொருளாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20 போலீஸார் காத்திருக்காங்க. சம்மன் என்னிடம் கொடு என்று வழக்கறிஞர் கேட்டால் கொடுக்க மறுத்து கதவை திறக்க வேண்டும் என்று தொடர்ந்து மிரட்டி வருகிறார்கள் சென்னை காவல்துறை. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கும் போகுது, ஒரு சம்பவம் அப்படின்னு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கைது இருக்குல்ல, இந்த கைதை நம்ம வந்து ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறதான் நம்ம கடைசியாக பேசணும். நம்மளை வந்து சவுக்கு சங்கர் பொதுவாகவே வந்து சின்னத்தை காப்பாற்ற முடியல ஹோ அப்படின்னு சொல்லிட்டு கச்சா கேஸில் உள்ளே போயிட்டு வந்தார். அந்த மாதிரி தான், அதாவது ஒரு நல்லவனை போட்டு திம்மா திட்டிக்கிட்டே காசு வாங்கிட்டு பொழப்பில்லாமல் திட்டிகிட்டே இருந்தால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல இந்த கைதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. ஆனாலும் கூட நம்ம அண்ணன் நம்மளை பற்றி ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக இந்த ஜெய்சபாண்டியனை வச்சுக்கிட்டு அதுலலாம் வந்து நான் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ரொம்ப எல்லை மீறி வந்து போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் அவ்வளோதான் அழிஞ்சிரும் ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதனால என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாமா, சப்போர்ட் பண்ண வேணாமா? இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுக்கு மேலே மேற்கொண்டு சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணி பேசி நம்ம மரியாதை நம்மளே கெடுத்துக்க விரும்பலை அப்படி வேணால் சொல்லிக்கலாம். அவனை கைது பண்ணான்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் மேற்கொண்டு என்ன நடக்குது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லோரும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் நான் என்னுடைய ஸ்டாண்டை வந்து எடுக்க முடியும். என்னை பொறுத்தவரையும் வந்து இது ஒரு கைது, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். சரிங்களா? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.